ஹாய் செல்ல குட்டீஸ், வெல்கம் டு குட்டி செல்லம் சேனல். குட்டீஸ், நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா மகிழ்வோடு கற்போம் பாடத்தின் தொடர்ச்சியா பார்க்கலாம் வாங்க. இந்த பாடத்துல நாம என்ன பார்த்துட்டு இருக்கோம் குட்டீஸ்? உயிர் எழுத்துகள். உயிர் எழுத்துகள் மொத்தம் எத்தனை? 12. சரி, என்னென்ன எழுத்துகள் பார்த்திருக்கோம் சொல்லுங்க. அ, ஆ, இ, ஈ 4 எழுத்துக்கள் பார்த்திருக்கோமா? இன்னைக்கு அடுத்த 2 எழுத்துக்களான உ, ஊ பார்க்க போறோம். பார்க்கலாமா? தலைப்பு என்ன? உரலும் ஊஞ்சலும். உரலும் ஊஞ்சலும். கதை கேட்போம், பேசி மகிழ்வோம். போன படத்துல என்ன பார்த்தோம்? அன்பு அவளோட செல்ல ஆட்டுக்குட்டிய தேடி வந்தா. ஆட்டுக்குட்டி சோகமா படுத்திருந்ததா. உடனே அன்பு என்ன பண்றா? என்னடா நம்ம குட்டி செல்லத்துக்கு என்னாச்சு? ஒருவேளை சாப்பாடு கொடுத்தா சரியாயிருவாளோ, நம்ம கூட விளையாட வந்துருவாளோ அப்படின்னு நினைச்சிட்டு ஆட்டுக்குட்டிக்காக சாப்பாடு கொண்டு வர போறா. பின்பக்கமா வந்து மரத்துல இருக்க இலைகளை பறிக்கிறதுக்கு முயற்சி பண்றான். கீழே ஒரு உரல் தான் கிடக்கு. அந்த உரலுக்கு மேல ஏறி நின்று எட்டி எட்டி இலைகளை பறிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கா. சரி குட்டீஸ், நீங்க எல்லாம் பள்ளிக்கூடம் விட்டு வந்தனே உங்க நண்பர்களோட சேர்ந்து வெளியே விளையாட போவீங்களா? அன்பும் டெய்லி ஆட்டுக்குட்டி கூட விளையாடிட்டு அவளோட நண்பர்களோட விளையாட வெளியே போவாளாம். இன்னைக்கு அன்புக்கு கொஞ்சம் நேரானோடனே அவளோட நண்பர்கள்லாம் அவளை தேடி வீட்டுக்கு வந்துட்டாங்க. யாரெல்லாம் வந்திருக்கா பாருங்க. மாறி அவளோட டயர் வண்டிய உருட்டிட்டே வீட்டுக்கு வந்துட்டாளாம். முத்து என்ன பண்றான்? ஊதல் ஊதி விளையாடிட்டே அன்புவை தேடி வீட்டுக்கு வந்துட்டான். 2 பேரும் அன்பு வா விளையாட போகலாம், நேரம் ஆயிட்ட அன்பு வா போகலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்களாம். அன்பு சொல்றா, கொஞ்சம் போறங்களே, நான் என்னோட ஆட்டுக்குட்டிக்கு இலைகளை பறிச்சு கொடுத்துட்டு உடை மாத்திட்டு வந்துடுறேன். நீங்க அது வரைக்கும் ஊஞ்சல் விளையாடுங்க சரியா அப்படின்னு கேக்குறாளாம். சரி, நாங்க விளையாடிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்க இருக்க பாருங்க, ஊதா நிற பூக்கள் அழகா பூத்து குலுங்குதுல்ல அன்போட வீட்டுல. அதை பார்த்துட்டு அப்புறம் அங்க இருக்க ஊமத்தம் பூக்களை பார்த்துட்டே ஊதல் ஊதி விளையாடிட்டு இருக்காங்க. அந்த பக்கமா ஒரு உழவர் வயல்ல வேலையை முடிச்சிட்டு உணவு பாத்திரத்தை கையில எடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அன்பு உரல் மேல ஏறி நின்னு உயரத்துல இருக்க இலைகளை பறிக்க முயற்சி பண்றத பார்த்துட்டு உழவர், பாப்பா கீழே இறங்கு விழுந்துருவ அப்படின்னு எச்சரிக்கை பண்றாராம். உடனே அன்பு, சரி நம்ம அப்ப இந்த உலக்கைய வச்சு பறிச்சிடலாமா அப்படின்னு நினைச்சிட்டு உலக்கைய தூக்க முயற்சி பண்றா. உலக்க ரொம்ப எடை அதிகமா இருக்கான். சரி, அப்ப எப்படிதான் இலைகளை பறிச்சிருப்பா அன்பு? அடுத்த கதையில பார்க்கலாமா? அடுத்து என்னமா? பாடலாம் வாங்க. பாடலாம் வாங்க. பாருங்க, இங்க என்ன பண்றாங்க? 2 குழந்தைங்க சேர்ந்து உரல்ல உலக்கைய வச்சு எள்ள நல்லா இடிக்கிறாங்களாம். எள்ளு கூட வெல்லம் போட்டு நல்லா இடிச்சு உருண்டையாக்கிட்டனா எள்ளுருண்டை வந்துரும். நீங்க எள்ளுருண்டை சாப்பிட்டுருக்கீங்களா? ரொம்ப சுவையா இருக்குமே, ரொம்ப சத்தும் கூட. சாப்பிடுங்க சரியா? எள்ளுருண்டைய அவங்க உறவினர்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு 2 பேரும் ஜாலியா உற்சாகமா வெளியே விளையாட கிளம்பிட்டாங்க. அடுத்த படத்துல பாருங்க, நண்பர்கள்லாம் சேர்ந்து எப்படி விளையாடுறாங்க? ஊர்வலமா போறாங்க. அதுவும் ஊதல் ஊதிட்டே போறாங்க. குட்டீஸ்லாம் வாரீங்கன்னா எல்லாத்துக்கும் தெரியணும்ல, அதனால பாருங்க, பீ பீன்னு ஊதல் ஊதிக்கிட்டே வர வழியில இருக்க ஊதா பூக்களை பார்த்துட்டு மரத்துல இருக்க ஊஞ்சல் ஆடுறாங்க. 2 பேர் சேர்ந்து வேற ஊஞ்சல் ஆடுறாங்க. ஜாலியா இருக்குல்ல குட்டீஸ்? பாருங்க, பறவைகளும் அணில்களும் கூட வேடிக்கை பார்க்குது அவங்கள. இப்ப பார்த்தத அப்படியே பாட்டா பாடலாமா? முதல் படத்துல இருக்க பாட்டை பாருங்க. ஒவ்வொரு வரியிலையும் முதல் எழுத்து ஊல தொடங்குது. பாடலாமா? உரலில் எல்லை இடிக்கலாம், உருண்டையாக பிடிக்கலாம், உறவுக்கெல்லாம் கொடுக்கலாம், உற்சாகமாய் உண்ணலாம். பாடுங்க. உரலில் எல்லை இடிக்கலாம், உருண்டையாக பிடிக்கலாம், உறவுக்கெல்லாம் கொடுக்கலாம், உற்சாகமாய் உண்ணலாம். அடுத்த பாட்டை பாருங்க. எல்லா வரியிலையும் முதல் எழுத்து ஊல தொடங்குது. பாடலாமா? ஊர்வலமாய் போகலாம், ஊதா பூ பார்க்கலாம், ஊதல் ஊதி மகிழலாம், ஊஞ்சலிலே ஆடலாம். இன்னொரு வாட்டி பாடுங்க. ஊர்வலமாய் போகலாம், ஊதா பூ பார்க்கலாம், ஊதல் ஊதி மகிழலாம், ஊஞ்சலிலே ஆடலாம். உ அறிவேன். உ அறிவேன். உ எழுத்துல தொடங்குற சொற்களும் படங்களும் கொடுத்துருக்காங்க. நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாமா?
இந்த எழுத்தை எப்படி உச்சரிக்கணும் குட்டீஸ்? உ உ. இது குரில் உ. குறைந்த ஓசையுடன் ஒலிக்கிறதுனால இது குரில் உ. இப்போ முதல் படம் என்னதுமா? தெரியுதா உங்களுக்கு? உப்பு. சொல்லுங்க. உ உப்பு. உ உப்பு. உப்பு உ. எழுத்து கூட்டி படிக்கவே செய்யாதீங்க குட்டீஸ். நீங்க இப்போ அந்த படத்தை பார்த்து அதோட பெயரை சொல்ல பழகுங்க. அந்த வார்த்தையை அப்படியே பார்த்து மட்டும்தான் உப்பு அப்படி சொல்லணும். சரியா? அடுத்த படம் என்னம்மா? சரியா சொன்னீங்களே, உண்டியல். நீங்களும் வச்சிருக்கீங்களா? ஓஹோ, உங்களுக்கும் காசு சேமிக்கிற பழக்கம் இருக்குதா? நல்ல பழக்கம். சொல்லுங்க இப்போ. உ உண்டியல். உ உண்டியல். உண்டியல் சொல்லி பாருங்க. முதல் எழுத்து உ. உ உண்டியல். அடுத்த படம் என்னம்மா? உருளைக்கிழங்கு. உ உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கு உ. அடுத்தது யார் இவரு? உழவர். உழவர். உ உழவர். உ உழவர். ஊ அறிவேன். ஊ அறிவேன். இந்த எழுத்தை எப்படிமா உச்சரிக்கணும்? ஊ. நல்லா நீட்டி சொல்லணும். ஊ. இது நெடில். நம்ம முதல்ல பார்த்தது குரில் உ. இது நெடில் ஊ. முதல் படம் என்னம்மா? நீங்களாம் வச்சு விளையாடுவீங்கல்ல, என்னது? விசில். ஆமா, அதோட தமிழ் பெயர் என்னன்னா ஊதல். ஊ ஊதல். ஊதல் சொல்லி பாருங்க. ஊ. அடுத்த படம் என்ன? ஊஞ்சல். ஊ ஊஞ்சல். ஊ ஊஞ்சல். அடுத்தது என்னதுமா? ஊறுகாய். ஊ ஊறுகாய். ஊ ஊறுகாய். அடுத்த படம் என்னது? ஊசி. ஊசி. ஊ ஊசி. விளையாடலாம் வாங்க. விளையாடலாமா? பாடம் படிச்சாச்சு, விளையாடுவோமா? என்ன விளையாட்டு? சொல்லில் உ இருந்தால் கை தட்டுவோம். சொல்லில் உ இருந்தால் கை தட்டுவோம். ஊ இருந்தால் கை தூக்குவோம். ஊ இருந்தால் கை தூக்குவோம். நான் சொற்கள் சொல்லட்டுமா? விளையாடலாமா குட்டீஸ்? நம்ம ஈக்கு செஞ்சலாம், அதே மாதிரி தான். குரில் ஊவா இருந்தா கையை தட்டணும். ஊ நெடிலா இருந்தானா கையை தூக்கணும். ஞாபகம் இருக்கா? ரெடியா? உரல். என்ன பண்ணணும்? கை தட்டணும். ஊஞ்சல். கை தட்டணுமா கையை தூக்கணுமா? என்ன, கையை தட்டணுமா? இல்லையா, கையை தூக்கணும். சரியா சொன்னீங்க. ஊ என்ன பண்ணணும்? நெடில், கையை தூக்கணும். உங்க நண்பர்கள் கூட இந்த மாதிரி சொற்கள் சொல்லி விளையாடுங்க. சரியா? வண்ணமிடுவோம். வண்ணமிடுவோம். உ இருக்க பூக்களுக்கெல்லாம் சிவப்பு வண்ணம் அடிக்கணுமா? ஊ இருக்க பூக்களுக்கெல்லாம் ஊதா வண்ணம் அடிக்கணுமா? ரெண்டு எழுத்துக்கும் வித்தியாசம் தெரியுதுல குட்டீஸ்? கலர் ரீடிங்க பார்க்கலாம். சரியா அடிச்சிருக்கீங்களே. இணைப்போம். இணைப்போம். ரெண்டு முயல்கள் பட்டம் விட்டு விளையாடிட்டு இருக்காங்க. ரெண்டு பேர்த்துக்கும் யாரு ரொம்ப உயரத்துல பட்டம் விடுறாங்கன்னு போட்டி வந்துருச்சான். சரின்னு வேக வேகமா விட்டுட்டு இருக்காங்க. திடீர்னு காத்துல பட்டங்கள் பறந்து போயிருச்சு. நாம அவங்களுக்கு பட்டத்தை பிடிச்சு கொடுத்து உதவலாமா? இந்த உ முயலுக்கு உ எழுத்துல தொடங்குற சொற்கள் உள்ள பட்டங்களை பிடிச்சு கொடுக்கணும். பாருங்க, இந்த முதல் எழுத்து என்ன? உரல். உ உரல். அப்போ இத இந்த உ முயலுக்கு பிடிச்சு கொடுங்க. அடுத்தது ஊவா? இல்ல. எழுத்த பார்த்தா உங்களுக்கு தெரியுதுலாமா? இது ஊவா? இல்ல. இத பாருங்க, இந்த எழுத்து என்ன? உ. உலக்கை. உ உலக்கை. அவங்க ஏற்கனவே உ பிடிச்சிருக்கு இந்த பட்டத்தை. அடுத்த படத்தை பாருங்க. இது என்னது? உரி. உரி. முதல் எழுத்து என்னம்மா? உ. அப்போ இந்த பட்டத்தை பிடிச்சு கொடுங்க. ஊ கையில பிடிச்சு கொடுத்தாச்சு. சரி,
இப்போ ஊக்கு எந்த பட்டத்தெல்லாம் பிடிக்கலாம் பாருங்க. இது முதல் எழுத்து என்னதுல தொடங்குதுமா? ஊ. ஊதல். ஊதல். அப்போ இந்த பட்டத்தை பிடிச்சி ஊ முயல் கிட்ட கொடுத்துடலாம். இத பாருங்க, ஊசி. ஊ. அது ஏற்கனவே அந்த பட்டத்தை பிடிச்சிருக்குது. ஊ முயல் ஊசி பட்டத்தை பிடிச்சிருக்குது. வேற எந்த பட்டத்தை பிடிக்கணும்? இங்க பாருங்க, ஊர்தி. ஊ முதல் எழுத்து என்ன? ஊ. அப்போ ஊ முயல் கூட பிடிச்சு கொடுத்துடலாமா? ஊர்தி. ஊ. எழுத்தோவியம். எழுத்தோவியம். வண்ணமிட்டு முழுமையாக்குவேன். வண்ணமிட்டு முழுமையாக்குவேன். இங்க பாருங்க, ஒரு குரங்கு முகம் இருக்கலாமா? இதுல ஒரு எழுத்து இருக்குல்ல, இந்த எழுத்துக்கு வண்ணமிட்டு இது என்ன எழுத்துன்னு கண்டுபிடிக்கலாமா? வாங்க. அதே மாதிரி இங்க பாருங்க, இங்கேயும் ஒரு எழுத்து இருக்கு. பார்த்தாலே தெரியுதுல்ல குட்டீஸ், என்ன எழுத்து? ஊ. வண்ணமிடலாமா? வண்ணமிட்டு இந்த படத்தை முழுமையாக்குவோமா? ரெண்டுக்கும் வண்ணமிடுங்க. எழுதும் முறை அறிவோம். எழுதும் முறை அறிவோம். உ எப்படி எழுதணும்னு பார்க்கலாமா? பாருங்க, சுழி போட்டு தான் ஆரம்பிக்கணும். இங்க புள்ளி வச்சிருக்காங்கல்ல, அந்த புள்ளி வச்ச இடத்துல இருந்து தொடங்குங்க. அம்புக்குறிக்கு மேலேயே அப்படியே எழுதிட்டே வாங்க. சரியா? எழுதுங்க. சுழி போட்டு அப்படியே சுத்தி கீழே வந்து இந்த சுழிக்கு கீழே அப்படி வளைச்சிடணும். வளைச்சி ஒரு படுக்கிற கோடு. எப்படிமா? சுழி போட்டு சுத்தி வந்து அந்த சுழிக்கு கீழே உடனே வளைச்சி ஒரு படுக்கிற கோடு போட்டுடணும். ஊ சொல்லிட்டே எழுதுங்க. ஊ எப்படி எழுதணும்னா, ஊ முதல்ல எழுதிக்கிடணும். ஊ எழுதுங்க. சுழி போடுங்க. அப்படியே ஒரு சுத்து சுத்தி சுழிக்கு கீழே உடனே வளைச்சி ஒரு படுக்கிற கோடு போட்டுட்டு ஊ எழுதிட்டு இந்த ஊக்கு மேலே ஒரு லா எழுதணும். எழுதுங்க. சுழி போட்டு இப்படி மேலே சுற்றி கீழே வந்து கீழேருந்து அப்படியே மேலே போய் ஒரு படுக்கிற கோடு, அப்புறமா ஒரு நிற்கிற கோடு. ஊ எழுதுங்க. அப்படியே கீழே வாங்க, படுக்கிற கோடு போட்டுருங்க. அப்புறமா இங்கேயும் அதே மாதிரி சுழியிலேருந்து ஆரம்பிக்கணும். சுழி போட்டு மேலே போகணும். மேலே ஒரு சுற்றி சுற்றி வந்து கீழே வந்து கீழேருந்து அப்படியே மேலே போகணும். கையை எடுக்காமல் மேலே போய் ஒரு படுக்கிற கோடு போட்டுட்டு கையை எடுத்துட்டு மேலேருந்து கீழே ஒரு நிற்கிற கோடு. நீங்கள் க்ரையான்ஸை வச்சு மேலே மேலே எழுதி எழுதி பழகுங்க. முதுகில் எழுதுவோம். முதுகில் எழுதுவோம். நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் அண்ணன் தம்பி அக்கா கூடலாம் இந்த விளையாட்டு விளையாடலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் குட்டீஸ். அவங்க முதுகில் எழுதிட்டு நீங்கள் இந்த எழுத்தை கண்டுபிடி அப்படின்னு விளையாடுங்க. சரியா? எழுதி பழகுவேன். புள்ளி வச்சு கொடுத்துருக்காங்கல்ல குட்டீஸ், அதுக்கு மேலேயே அப்படியே எழுதி எழுதி பழகுங்க. சொல்லிக்கிட்டே எழுதுங்க. ஊ. கோட்டோவியம். கோட்டோவியம். எழுத்திற்குரிய படங்களை வரைவேன். இங்க பாருங்க, ஊ கொடுத்துருக்காங்க, இங்க ஊ கொடுத்துருக்காங்க, இங்க கொஞ்சம் படங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த படங்கள்ல எது ஊ எழுத்துக்குரிய படங்கள், எது ஊ எழுத்திற்குரிய படங்கள்னு பார்த்து வரையணுமா. சொல்லி பாருங்க. ஒவ்வொரு படங்களையும் பேர்களையும் சொல்லி பாருங்க. சொல்லி பார்த்து கண்டுபிடிங்க குட்டீஸ். முதல் படம் என்னம்மா? ஊசி. ஊசி முதல் எழுத்து எதுல தொடங்குது? ஊ. அப்ப இந்த ஊசி படத்தை எங்க வரையணும்? சரியா சொன்னீங்களே, ஊ கட்டத்துல வரையணும். வரைங்க. இது என்ன படம்? ஊஞ்சல். சொல்லி பாருங்க. முதல் எழுத்து என்ன வருது குட்டீஸ்? ஊஞ்சல். ஊ. அப்ப எங்க வரையணும்? ஊஞ்சல் படத்தை எங்க வரையணும்? ஊ கட்டத்துல வரையணும். வரைங்க இங்க. இது என்னம்மா? உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கு எங்க வரையணும் சொல்லுங்க. முதல் எழுத்து என்ன? ஊ. அப்போ ஊ கட்டத்துல வரைங்க.
அடுத்த படம் என்னம்மா? உலக்கை. உலக்கை. என்ன வருது முதல் எழுத்து? உ. எங்க வரையணும்? ஊ கட்டத்துல. சரியா சொல்றீங்களே. வரைங்க உலக்கை. உலக்கை. அடுத்த படம் என்னம்மா? இது என்னது? உரல். உரல். எங்க வரையணும்? முதல் எழுத்து என்ன குட்டீஸ்? உ. இங்க வரைங்க. உரல் வரைங்க. இது என்ன படமா? ஊதல். ஊதல். ஊ. முதல் எழுத்து என்ன? ஊ. அப்போ ஊ கட்டத்துல வரைங்க. இது என்னம்மா? நிரப்புவேன். நிரப்புவேன். இந்த படத்தோட பெயரை சொல்லி பார்த்து முதல் எழுத்து என்ன வருதுன்னு கண்டுபிடிச்சி அதை இந்த கோட்டுல எழுதணுமா. சொல்லி பாருங்க. ஊதல். ஊதல். ஊ. அப்போ இந்த கட்டத்துல என்ன எழுதணும்? நெடில் ஊ எழுதுங்க. இப்போ உங்களுக்கு எழுதவும் தெரியும்ல. சொல்லி போட்டு அப்படியே கீழே வளைச்சி வந்து அப்படி எழுதுங்க. ஊதல். இது என்ன படமா? உண்டியல். உண்டியல். முதல் எழுத்து என்ன வருது? உ. குறில் உ. எழுதுங்க. உ எழுதுங்க. உண்டியல். இது என்னது? ஊஞ்சல். ஊஞ்சல். ஊ எழுதுங்க. நெடில் ஊ எழுதுங்க. ஊஞ்சல். இது என்னம்மா? உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கு. உ எழுதுங்க. முதல் எழுத்து என்ன? குறில் உ. குட்டீஸ், உரலும் ஊஞ்சலும் கதை பார்த்தோம்ல, அதுல உள்ள சொற்கள்லாம் எது ஊல தொடங்குது, எது நெடில் ஊல தொடங்குதுன்னு கண்டுபிடிக்கிறீங்களா? உங்களுக்கு இப்போ ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியும்ல. சரியா கண்டுபிடிங்க பார்க்கலாம். இந்த இரண்டு எழுத்துக்களையும் பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க போய் பார்த்து கத்துக்குங்க. சரியா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. சரியா குட்டீஸ்? தேங்க்யூ. பாய்.